இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இன்னைக்கு 3 காரியங்களை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். விசுவாசம் இல்லாமல் நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறார். அது கூடாத காரியம்னே சொல்கிறார். அதே போல் நாம் தேவனிடத்தில் சேரும்போது அவர் உண்டென்று அறிகிறோம். ஏன்னா தேவனை தேடும்போது அவர் அன்பை நாம் ருசி பார்க்கும்போது தேவனுடைய பலனை நாம் அடைகிறோம் இல்லையா? தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்றும் நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த விசுவாசத்தில் வளர்ந்து நமக்கு சாட்சியாக இருக்கிற வேதாகமத்தில் இருக்கிற சிலரை குறித்து நாம் பார்க்கும்போது இங்கே எபிரேயர் 11:5 பாருங்கள், விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு பார்க்குறோம். இந்த ஏனோக்கு சாதாரண மனுஷங்களை போல தான் அவருடைய வாழ்க்கையில் ஜீவித்தார். அவருக்கும் பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் தான் இருந்தது. அவரும் குடும்பத்தை நடத்துகிற ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தார். ஆனாலும் தேவனோடு சஞ்சரிக்கிற அந்த அனுபவம் அவரிடத்துல காணப்பட்டது. 300 வருடங்கள் கர்த்தரோடு கூட அவர் உலாவி கொண்டு சஞ்சரித்தார்னு பார்க்குறோம். ஒரு நாள் அவர் தேவனால் எடுத்து கொள்ளப்படுகிறார். அவர் காணப்படாமற் போனார்னு பார்க்குறோம். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான்னு பார்க்குறோம். இந்த ஏனோக்கு தான் மரிக்கிறதுக்கு முன்பாகவே, அதாவது மரணத்தை காணாதபடிக்கு அவர் எடுத்து கொள்ளப்பட்டார்னு பார்க்குறோம். எபிரேயர் 11:7 பாருங்க, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவன் ஆகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கணைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். இங்கே அந்த நோவா காலத்தில் பார்த்திங்கன்னா அங்கே வாழ்ந்த மக்கள், பேலியாளின் மக்கள் பாவத்திலையும் காம விகாரத்திலையும் இச்சையிலையும் விழுந்து போய் கிடந்தாங்க. அப்போ தேவனுடைய கோபம் அங்கே வெளிப்பட்ட போது நோவா உண்மையும் உத்தமமாய் தேவனுக்கு பயபக்தி உள்ள மனுஷனாய் அவர் வாழ்ந்ததுனால அவர் விசுவாசத்தினாலே அவர் காணாதவைகளை அவர் விசுவாசித்தார். தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். ஒரு பேழையை செய்யும்படியாக தேவன் கட்டளை கொடுத்தார். அதை அவர் கீழ்ப்படிந்து செய்தார். தன் குடும்பத்தை அவர் ரட்சிப்பதற்காக ஒரு பேழையை உண்டு பண்ணினார்னு வேதவசனம் சொல்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த உலக ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்பட்ட போதும் இவர் விசுவாசத்தினாலே தேவனை நம்பினதுனால அந்த நீதிக்கு அவர் சுதந்திரவாளி ஆனார்னு பார்க்குறோம். அவரும் அவருடைய குடும்பத்தாரும் 8 பேர் மாத்திரமே அந்த பேழையில் உயிரோடு இருந்தாங்க. உலகம் முழுவதும் 40 நாள் விடாது பெய்த அந்த மழையினாலே அழிந்து போனதை பார்க்குறோம். அப்போ இவங்கெல்லாம் எப்படி ஒவ்வொருத்தரும் விசுவாசத்தில் தேவனை பற்றி கொண்டு பயபக்தியோடு தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து தேவனை தேடுகிறதுல அவங்க எவ்வளோ பிரியமாக இருந்தாங்கன்னு நம்ம பார்க்குறோம். எபிரேயர் 11:8 பாருங்கள், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரிக்க போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான்னு பார்க்குறோம். ஆபிரகாமை வேதத்தில் விசுவாசத்தினுடைய தகப்பனாகவே சொல்லப்படுது இல்லையா? தேவன் அவர் அழைத்த போது அவருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தார். தன் போகும் இடம் என்னதென்று தேவனிடத்தில் விசாரிக்காமையே அவர் புறப்பட்டு போனார். கர்த்தர் அவருக்கு வாக்குரைத்ததை அவர் சந்ததி சுதந்திரிக்கும்படியாக செய்தார். வாக்குரைத்த அந்த கானானை அவங்க சந்ததிக்கு தேவன் சுதந்திரிக்க கொடுத்தார்னு பார்க்குறோம். அதே போல் சாராளை குறித்தும் நாம் பார்க்கும் பொழுது இதே எபிரேயர் 11:11 பாருங்க, விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். இந்த சாராளுக்கு பிள்ளை பெறுகிற அந்த வழிபாடு நின்று போன நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தை, நீ ஒரு உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு பிள்ளையை உன் கையிலே ஏந்தி இருப்பாயின்னு வாக்கு பண்ணுறார். அந்த வாக்கு தத்தம் சாராளுக்கு நிறைவேறினதுன்னு பார்க்குறோம். இப்படி வேதத்தில் அநேகரை பார்க்கலாம். விசுவாசத்தினாலே அவங்க எப்படி தேவனுடைய மகிமையை பார்த்தாங்கன்னு பார்க்க முடியும். நீதிமொழிகள் 8:17 பாருங்க. நெக்ஸ்ட்டு 2வது என்ன காரியத்தை சொல்கிறாரு? தேவனிடத்தில் சேர சொல்கிறார். முதலாவது நம்ம விசுவாசத்தை குறித்து பார்த்தோம். அடுத்து தேவனிடத்தில் சேருகிறத குறித்து பார்க்க போகிறோம். தேவனிடத்தில் எப்போ சேர முடியும்? நீதிமொழிகள் 8:17 சொல்லுது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள்.
அப்போ தேவனை சிநேகிக்கணும். ஏன்னா தேவன் நம்மையும் சிநேகிக்கிறார் இல்லையா? அவர் தம்மை நேசிக்கிற புத்திரர்களுக்கு தேவன் நன்மையை வழங்குகிறார் இல்லையா? அவர் நமக்கு சூரியனும் கேடகமா கூட இருக்கிறார்னு வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ அவரை நேசிக்கணும் ஃபஸ்ட்டு. அது எப்போ நம்ம தேவனை தேடணும், எப்போ நம்ம அவரை காண முடியும்னா, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள்னு சொல்கிறார். அதிகாலையில் நாம் தேவனை தேடும்போது தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். அந்த அனுபவத்துக்குள்ளாக நாம் வழிநடத்தப்படணும். மத்தேயு 6:33 சொல்லப்படுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லுது. இந்த உலகத்துடைய காரியங்களுக்காக நம்ம நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம் இல்லையா? ஆனால் முதலாவது நீங்கள் தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் நாம் தேடும்போது கர்த்தர் இந்த உலகத்து காரியங்களை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா வசனம் சொல்லுது, வசனம் சொல்லுகிற ஒவ்வொன்றும் உண்மையும் சத்தியமாக இருக்கு இல்லையா? அது அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவரால் பரிசுத்தவான்களால் எழுதப்பட்டு அருளப்பட்டது தான் இந்த வேதாகமம். அதனால் அது உண்மை உள்ளதாக இருக்குது, அது சத்தியம் நிறைந்ததாக இருக்குது, அது வல்லமை மிகுந்ததாக இருக்குன்னு பார்க்குறோம். சங்கீதம் 105:3-4 பார்க்கும்போது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். இப்போ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாதுன்னு இருக்குது. தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்று அறிகிறான். அவர் நாமத்தை நாம் மேன்மைப்படுத்த கற்றுக்கணும். கர்த்தரை தேடும் பொழுது நம்முடைய இருதயம் மகிழ்கிறதாம். அதே போல் கர்த்தருடைய வல்லமையை நாம் தினந்தோறும் நாடணும், அதை நாம் பெற்றுக்கொள்ளணும். அவர் சமூகத்தில் நாம் நித்தமும் அவரை தேடுகிறவர்களாய் காணப்படணும். அப்போ தேவனை தேடுகிறவர்களுக்கு, தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்றும் நாம் விசுவாசிக்க முடியும். 1 பேதுரு 1:5 இப்படியாக சொல்லப்படுது, நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடு பொறுமையும், பொறுமையோடு தேவ பக்தியும், தேவ பக்தியோடு சகோதர ஸ்நேகத்தையும், அதோடு கூட அன்பையும் கூட்டி சேருங்கள்னு சொல்கிறார். இப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இவைகளை எல்லாம் பின்பற்றி வரும்போது தேவனுடைய நன்மையை, அவர் நமக்கு தரப்போகிற பலனை நாம் அடைய முடியும். தேவனிடத்தில் சேரும்போது அவர் உண்டென்று நாம் விசுவாசிக்கிறோம். அதே போல் விசுவாசம் இல்லாமல் நாம் தேவனிடத்தில் பிரியமாக நடக்க முடியாது. அப்போ நாம் தேவனை விசுவாசித்து அவரிடத்தில் அன்பு செலுத்தும் போது தேவன் பலனளிக்கிறார் என்றும் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆமேன்.